நம்ம உலகம் மனிதர்கள் வாழ முடியாத அளவுக்கு சூடாகிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, இந்த வீடியோல நம்ம ஹீட் வேவ்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது காஃபி ஜிட்டர்ஸ். நான் உங்க பிரியா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹீட் வேவ்ஸ் தான் முதல்ல நம்ம என்னன்னு பார்ப்போம். பொதுவாகவே வெயில் காலம் ஹாட்டாக தான் இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரீமான அப்நார்மல் டெம்பரேச்சர் பல நாட்களுக்கு நீடிச்சுட்டே இருந்தாலும் அதோட ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் பாயிண்ட் வழக்கத்தை மீறி அதிகமாக இருந்துச்சுனாலும் அதை ஹீட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹீட் வேவ்ஸை எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்தோட முன்னாடி இருந்த டெம்பரேச்சர்ஸ் அண்ட் அதோட கிளைமேட் இந்த டைம் ஆஃப் த இயர்ல எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு, அப்புறம் என்னென்ன டெம்பரேச்சர்ஸை அந்த இடம் தொட்டு இருக்கு சோஃபார் அப்படிங்கிறத வச்சு தான் ஹீட் வேவ்ஸ் இங்கே இருக்கா இல்லையான்னு மெஷர் பண்ணுறாங்க. இதுக்கு அவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா தேவைப்படும். இந்த ஹீட் வேவ் உருவாக காரணங்கள் இருக்குங்க. ஒன்னு வந்து போன வீடியோல நம்ம புயலை பத்தி பார்க்கும்போது லோ பிரஷர் ஏரியா பத்தி பார்த்தோம்ல, அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க ஹீட் வேவ் உருவாக காரணமா என்ன இருக்கும்? ஹை பிரஷர் ஏரியா தான். இது எங்க ஏற்படும் பாத்தீங்கன்னா அப்பர் அட்மாஸ்பியர்ல. அங்க இருக்க கோல்டான ஏர் வந்து ரொம்ப டென்ஸா இருக்கிறனால கீழே கொஞ்சம் கொஞ்சமா சிங்க் ஆக ஆரம்பிக்கும். அது கீழே இறங்கும் போது நல்லா வார்ம் ஆகுறதுனால அங்க ஹீட் ட்ராப் ஆகுது. அதுக்கப்புறம் அங்க கிளவுட் ஃபார்மேஷனும் ஏற்படாது, மழையும் பொழியாது. ஸோ கீழே இருக்க லேண்ட் அப்போ என்னவாகும்? ட்ரை அண்ட் வறட்சியா இருக்கும். இந்த ஹீட் வேவ்ஸ் உருவாக இன்னொரு காரணமும் இருக்குங்க, கிரீன் ஹவுஸ் கேசஸ். இதை பத்தி நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், அதுக்கப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற கேசஸ் எல்லாம் சேர்ந்து மேல பிளாங்கெட் மாதிரி செயல்படும். நம்ம எர்த் வந்து சன்னோட வெப்பத்துல இருந்து சூடாகிட்டே இருக்கோம்ல, அந்த ஹீட் வந்து திருப்பி ஸ்பேஸுக்கே எஸ்கேப் ஆக பார்க்கும். அப்போ இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் தான் பிளாங்கெட் மாதிரி இந்த ஹீட்டை ட்ராப் பண்ணி வச்சுக்கும் மேல அட்மாஸ்பியர்ல. இது எங்க எமிட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டே டு டே யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்டரிஸ், பில்டிங்ஸ் போன்ற எல்லாத்துல இருந்தும் இந்த கேசஸ் எமிட் ஆகுது. ஹீட் வேவ்ஸ் உருவாகிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் தாங்க. நம்ம பயன்படுத்துற அப்ளையன்சஸ், வெஹிக்கிள்ஸ்ல இருந்து எமிட் ஆகிற இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் தான் நம்ம குளோபல் வார்மிங்க்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனும் கூட. இந்த ஹீட் வேவ்ஸ் குறைய போறது கிடையாது, இது ரேரும் கிடையாது. இட்ஸ் ஒன்லி a பிகினிங். இது இன்னும் இன்டென்ஸா தான் ஆகும்னு மீட்டியோராலஜிஸ்ட் சொல்றாங்க. இந்த ஹீட் வேவ்ஸால நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசீனஸ், அதுக்கப்புறம் ஹீட்டால ஏற்படக்கூடிய எக்ஸாஷன், டீஹைட்ரேஷன், ஹீட் ஸ்ட்ரோக் போன்றதெல்லாம் மனிதர்களுக்கு ஏற்படலாம். இயற்கைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்கள் டேமேஜ் ஆகலாம், லேக்ஸ் அண்ட் ரிவர் வந்து ட்ரையாக மாறிடலாம், அப்புறம் வைல்ட் ஃபயர், புஷ் ஃபயர் போன்றதெல்லாம் ஏற்படலாம். யூஸ்வலாகவே ஆஸ்திரேலியாவில் இந்த ஹீட் வேவ்ஸ் நடக்கும்போது புஷ் ஃபயர் ஏற்பட்டு மனுஷங்களை மட்டும் இல்லாமல் அனிமல்ஸும் பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம உலகத்தில் ஏற்பட்ட எக்ஸ்ட்ரீம் ஹீட் இவெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். கனடாவில் 2021 ஏற்பட்ட ஹீட் டோம், அதுக்கப்புறம் யூரோப்பில் 2003 ஏற்பட்ட ஹீட் வேவ், அப்புறம் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் கூட அடிக்கடி ஹீட் வேவால் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. அப்புறம் யூஎஸ்ல இருக்க டெத் வேலி வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் 56.7 ரீச் பண்ணி இருக்கு. உலகம் வார்ம் அப் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக ஹீட் வேவ்ஸ் வரலாம்னு சொல்றாங்க. நம்மளால முடிஞ்ச மரங்களை நம்ம வீட்டை சுற்றி நடுவோம். இது மற்றவங்களுக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நம்புவோம். இது போன எக்ஸ்ட்ரீம் வெதர்ஸ் வீடியோவோட தொடர்ச்சி தான். கண்டிப்பாக அந்த வீடியோஸும் நான் கீழே லிங்க்ல போடுறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை.